ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரிசையில் அடுத்ததான் நம்ம என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிகிராம் மெசேஜ் ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் டெலிகிராமில் யூஸ்ஃபுல் போர்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இன்ஸ்டாகிராம் யூசேஜை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கிட்ஸ் ப்ரைவேசி மோடை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ப்ராங்க் கால் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்றதையுமே இதில் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி இன்னும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் மோத்தரவா வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி Part-1 வீடியோ இருக்குது. சப்போஸ் அதை பார்க்கல அப்படின்னா இங்கே மேலே கார்டில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட போய் பார்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸில் டெலிகிராமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ டெலிகிராமில் தான் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சில மெசேஜ் ட்ரிக்ஸ் இருக்குது. அது போக சில யூஸ்ஃபுல் பாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னன்றதை பாருங்களா. அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. இது நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்களோட மெசேஜ் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு மெசேஜ் சும்மா எப்பயுமே டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்காமல் ஒரு ஜிஃப் ஃபைல் அனுப்பலாம் அப்படின்னா நீங்கள் @gif அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு வடிவேலு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வடிவேலோட இமேஜ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அவருக்கு அனுப்பலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, அவருக்கு நீங்கள் ஒரு இமேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்களா அந்த டைமர் இருக்கும். டைமரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வருதா, அந்த செகண்டில் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு போயிடும். அவரால் அத்தனை செகண்ட் மட்டும்தான் அந்த இமேஜை பார்க்க முடியும். டெலிகிராம் யூஸரா? அப்போ இந்த 3 பாட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணுங்க. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. மொதல் பாட் என்ன அப்படின்னா வீடியோ டவுன்லோடர் பாட். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஜஸ்ட் ஒரு லிங்கை காப்பி பண்ணி இந்த வீடியோ டவுன்லோடர் பாட்டில் போட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் லிமிட் 2 GB தான் இதில் அலௌடு. அதுக்கு மேலே வராது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ட்ரூ காலர் பாட். இந்த ட்ரூ காலர் பாட்டில் நீங்கள் எந்தெந்த ஃபோன் நம்பர் யார் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஃபோன் நம்பரை காப்பி பண்ணி இதில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். மூணாவதாக நான் சொல்லக்கூடிய இந்த பாட் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி சுட்டிஸ்க்கும் ரொம்ப உதவும். வேறு ஒன்றும் இல்லைங்க, கேமி பாட். இந்த பாட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோடும் சரி நீங்களும் சோலாவாக இருக்க போகும்போது போர் அடிச்சிச்சுன்னா கேம் விளாண்டுக்கலாம். இதில் எல்லா டைப்பான கேமும் கிடைக்கிது. விளாண்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மொபைலில் எக்கச்சக்க கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி பழகிருப்போம். ஆனால் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த ஒரு கீபோர்டுமே யூஸ் பண்ணி பழகிருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு தமிழ் டைப்பிங் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கீபோர்டு அப்படின்னு சொன்னால் 2 கீபோர்டு தான் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ரீ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கீபோர்டு, அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் கீபோர்டு, போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கீபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணி. ஆனால் அதில் தமிழ் கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் மாற்றுறதுக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் சொல்ல போகிற இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் தமிழ் கீபோர்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணாலே அது தமிழில் டைப் ஆகும். அதுக்கு அடுத்த விஷயம், நீங்கள் அடிக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். மூணாவது இருக்க விஷயம், நீங்கள் நம்மளோட தமிழ் எழுத்துக்களை ஸ்டிக்கராகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இன்னும் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த கீபோர்டில் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்டை கலாய்க்கிறது அப்படின்னா நம்மள எல்லா பேருக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அடிச்சுக்கிறவும் நம்ம தான், கூடிக்கிறதும் நம்ம தான். அப்படி ஃப்ரெண்ட்ஸை நம்ம கலாய்க்கணும், ஆனால் நாங்கள் தான் கலாய்க்கிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்கள். எந்த தப்பான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இது டிஸ்க்ளைமர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ ப்ராங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் அதில் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உள்ள வாங்க. இதுக்கு இன்டர்நெட் ரொம்பவுமே முக்கியம். அதில் உங்களோட கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு க்ளோப் ஃபோன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கால் இருக்கா, கீழே அந்த காலை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்றத அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் கால் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரோ உங்களோட ஃபோன் நம்பரோ எதுவுமே போகாது. ஜஸ்ட் ப்ரைவேட் கால் அப்படின்றது மட்டும்தான் போகும். ஸோ அப்படின்னு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்றது தெரியாமல் நீங்கள் ப்ராங்க் பண்ணா பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இதில் நம்ம பாதி பேர் நான் சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் இன்னும் பல வீடியோஸ் நான் ரெடி பண்ணி போடுவேன். இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்குண்டான வீடியோஸும் டே பை டே எடுத்து உங்களுக்கு போடுவேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போவோம்.
இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க சதா ஃபோன் எடுத்து என்னத்தையாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சு விட்ருதுங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி விட்டதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. அப்படி குழந்தைங்க தேவையில்லாத விஷயங்களில் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே சகஜமாயிடுச்சு. அப்படி அவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தேவையில்லாத ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? அப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோரில் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் உள்ள ஃபேமிலி போய்க்குங்க. ஃபேமிலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள பேரண்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் உள்ள கிளிக் பண்ண போகும்போது அதில் வந்து ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எத்தனை வயசு உங்கள் குழந்தையோ அத்தனை வயசுக்கு உண்டான லிமிட் ஆப் மட்டும்தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி வெளியில் வந்தீங்க அப்படின்னா திரும்பவும் மூவிஸ் ஃபிலிம்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு என்ன மாதிரி ரேட்டிங் மூவிஸ் மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களாலே நினச்சாலும் அவங்க தேவையில்லாத ஆப் இன்ஸ்டாலோ இல்லை வந்துட்டு பார்க்கவோ முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சராசரியாக எத்தனை மொபைல் நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க? அதில் எத்தனை மொபைலில் உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணிவிட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இல்லை லாக் அவுட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க? அது எங்கெங்கே யூஸ் ஆகுது எப்படிலாம் உங்களுக்கு எதாவது தெரியுமா? இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. அதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை பார்த்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து டக்குன்னு வந்துட்டு கிளியர் பண்ணி விடுங்க. லவ் டுடே படத்தில் வர்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்ட இன்ஸ்டா அக்கௌண்ட்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்து அமைஞ்சா எப்படி இருக்கும்? ஐயோ என்ன ப்ரோ பயமுறுத்துறீங்க அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாம், நீங்கள் இனிமேல் இன்ஸ்டா அக்கௌண்ட்டு நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பராக டெலீட் பண்ணுங்கள். ப்ரோ ஆனால் அதுக்கான டெலீட் ஆப்ஷன் எங்கேயுமே இல்லையே, நான் தேடுனேனே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், எங்கேயுமே இருக்காது. அதுக்கான டிப்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய யூஆர்எல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதே யூஆர்எல் கொடுத்துருக்கேன். அந்த யூஆர்எலை யூஸ் பண்ணி உங்களோட எந்த அக்கௌண்ட் வேணாமோ அந்த அக்கௌண்ட்டோட இன்ஸ்டா ஐடியை வச்சு லாகின் பண்ணுங்கள். அதில் செலெக்ஷன் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஆப்ஷனில் எதுக்காக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத சூஸ் பண்ணி டெலீட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வித்தின் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு எத்தனை இடத்துல லாகின் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாதுல்ல. அப்படியே அன்னெசரியாக லாகின் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லாக் அவுட் பண்ணலாம். எப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள லாகின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த லாகின் ஆக்டிவிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எத்தனை இடத்துல உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே அதில் கிளியராக தெரியும். இன்கேஸ் நீங்கள் லாகின் பண்ணலை, அது வேறு யாராவது லாகின் பண்ணியிருக்காங்க இல்லை லாகின் பண்ணி மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி கீழே லாக் அவுட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிரும். இது வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸு. அது வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட யூடியூப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத போர்ட்ரேட் மோட்லேயே தான் நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்போம். அதை லேண்ட்ஸ்கேப் மோடில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள். இருக்க மொபைலில் நிறையா பேர் வந்துட்டு ஆட்டோ ரொட்டேட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு போர்ட்ரேட்டில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் ஈஸியாகவே பார்க்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் யூடியூப் போய்க்குங்க. யூடியூப் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அந்த வீடியோவை மேலே ஸ்வைப் அப் பண்ணி விடுங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரொட்டேட் ஆகி ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சாம்சங் கேலக்ஸி யூசர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவிலேருந்து போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம Tech-nLITE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை.